ராமராமா, சனிக்கிழமை 21ஆம் தேதி மார்ச் மாதம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி திருத்தீய திதி அஸ்வினி நட்சத்திரம் மாகேந்திர யோகா தைத்திலகரணம். இன்னைக்கு சௌபாகிய கௌரி பிரதம். ராகு காலம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நான் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்துள்ளேன். எங்கள் மகனுக்கு என்னுடைய சமூகத்தின் முறைப்படி சம்ஸ்காரங்கள் செய்யலாமா? அதாவது சில சடங்குகள்லாம் இருக்கு, சம்ஸ்காரம்னு சொல்லுவா. அதை இவரவர்கள் இந்த சடங்குகளை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இவாதான் பண்ணணும், இவர்கள் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றது. இது சாஸ்திரத்தினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஏற்றத்தாழ்வை மனசுல வச்சுன்னு சாஸ்திரம் பார்க்கல. அவளுக்கு ஒரு காரியங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் விபாகம் பண்ணி கொடுத்துருக்கு. அதற்கும் காரணம் இருக்கு. இவர்களுக்கு இந்த செயல்கள்ல சாமர்த்தியம் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிருக்கு சாஸ்திரம். இதை இவா பண்ணினா உலகமானது சரியான முறையில இருக்கும், தர்மமாக இருக்கும், தார்மீகமாக இருக்கும், சரியான முறையில ஆட்சி நடக்கும், எல்லாம் ஒழுங்கா இருக்கும் அப்படின்னா தீர்மானம் பண்ணி தான் பல சடங்குகளை இந்த வயசுல பண்ணணும், இவர்கள் பண்ணணும், இவர்கள் பண்ண தேவையில்லை, பெண்மணிகளுக்கு இந்த சடங்கு, ஆண்களுக்கு இதுதான் இப்பதான் பண்ணணும், பெண்களுக்கு இப்பதான் பண்ணணும், இது இவர்களுக்கு தேவையில்லை, இந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இது தேவையில்லை, பண்ண வேண்டியதில்லை, பண்ணக்கூடாது, இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் கட்டாயம் பண்ணியே ஆக வேண்டும், பண்ணாமல் இருக்கக்கூடாது போன்ற பல விஷயங்களை சொல்லியிருக்கு. ஒன்றும் வேலை இல்லாம சொல்லலை. இது சாசனா திராயதே இது சாஸ்திரம். சொல்லி கொடுக்கறதுனால காப்பாத்துறதுனால தான் அதுக்கு சாஸ்திரம் அப்படின்னே பேரு. அப்படி சாஸ்திர முறைப்படி இருந்ததுனாலதான் நமது பாரதம் அத்தனை தேசத்துக்கும் வழி காட்டும் தேசமாக இருந்தது. இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏதோ சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா. யாருமே சாஸ்திரத்தை விட்டுவிட்டு சனாதன தர்மத்துக்கு எதிரி எல்லாரும் இல்லையே. சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியதான் எத்தனையோ மகான்கள் இன்னைக்கும் தபஸ்விகள் இருந்துன்னு தான் இருக்கா. அப்படி இருக்கிறச்ச ஒரு கேள்வி. நான் மாற்று சமூகத்தை சேர்ந்தவாளை திருமணம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க குலப்படி பண்ணக்கூடியதான சடங்குகள் எல்லாத்தையும் நான் அதாவது பூணல் போடுற சடங்குல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எனக்கு பிறக்கக்கூடியதான குழந்தைக்கு பண்ணலாமா அப்படின்னு முதல்ல கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா பதில் சொல்றது கஷ்டமாக இருந்தா கேள்வி கஷ்டம்னு சொல்லலாம். கட்டாயம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. இன்னும் சாஸ்திரம் போடக்கூடாதுன்னு சொல்லும். சில பேருக்கு தான் உபநயனம் பண்ணலாம், பண்ணி வைக்கலாம். உபநயனத்துக்கு அதிகாரி சில பேர் தான் உபநயனம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது பூனை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னா சாஸ்திரத்தினுடைய பார்வை இருக்கு. அப்படி இருக்கிறச்ச இந்த மாதிரி மாற்ற சமூகத்துல கல்யாணத்தை பண்ணிண்டு நான் பெரிய புரட்சி பண்றேன், இத்தனை நாளா எங்க குடும்பத்துல பண்ணாதவாதெல்லாம் நான் பண்றேன், நான் தான் புத்திசாலி, இத்தனை வரைக்கும் எங்க அப்பா தாத்தா வரைக்கும் எல்லாரும் முட்டாள், இந்த மாதிரி சம்பிரதாயத்தை கடைபிடிச்சுட்டு பல கோடி வருஷமாக லட்சக்கணக்கான வருஷமாக சம்பிரதாயத்தை கடைபிடிச்சுட்டு ஒழுக்கமாக வாழ்ந்து வாழ்க்கை நடத்தி ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்து இந்த மாதிரி இத்தனை வருஷம் வாழ்ந்தவா அத்தனை பேரும் புத்தியே இல்லாத முட்டாள், எல்லாரும் மூட நம்பிக்கை உடையவர்கள், நான் தான் அப்படியே விஞ்ஞானி மகா மேதாவி அப்படின்னு நினைச்சுண்டு, நான் தான் படித்தவன் மற்றவர்கள் எல்லாரும் மூர்க்கல்னு நினைச்சுண்டு ஏதோ புதுசா புரட்சி பண்றோன்னு நினைச்சுண்டு பல காரியங்களை பல பேர் பண்றா. இதை ரொம்ப ஆலோசிக்க வேண்டியது, ஆலோசித்து திருத்தி கொள்ள வேண்டியதான செயல் என்றுதான் கூற வேண்டும். நமது சம்பிரதாயங்களையும் நமது மூதாதையர்களையும் நமது பாரத தேசத்தினுடைய பண்பாட்டையும் அதனுடைய அந்த சனாதன தன்மையையும் அதனுடைய ஒரு பெருமையையும் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சிரமப்பட்டு நமது மூதாதையர்கள்லாம் இந்த பண்பாட்டை பேணி காத்தார்கள், இதனுடைய மகத்துவம் என்ன, இந்த கலாச்சாரத்தினுடைய மகத்துவம் என்ன, சனாதன தர்மத்தினுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய நோக்கம்
எங்கு உள்ளது, இதனுடைய உள்ளர்த்தம் எதை போய் குறிப்பிடுகிறது என்ற விஷயத்தெல்லாம் வேற ஏதோ வெளிநாட்டுக்காரெல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்படுறா. இப்படி ஒரு அமைப்பா, இப்படி சாஸ்திரங்களா, இவ்வளவு வித்தைகளா, இவ்வளவு ஒழுக்கமா அப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறா. தௌர்பாகியம், நம்மளுடைய தௌர்பாகியம், நமக்கு அதில் நம்பிக்கை வர மாட்டேங்குது. அப்படி இல்லாம பகவத் கிருபையினால நாம் நமது மூதாதையர்களை மதித்து, நமது சம்பிரதாயத்தை மதித்து, ஆஷா பாசங்களுக்கு இடம் கொடுக்காம ஒரு குலாச்சாரப்படி, சம்பிரதாயப்படி, சாஸ்திரப்படி வாழறதுக்கு முயற்சிக்க வேண்டும். ராம் ராம்.